ஆஸ்பத்திரிக்கு போனீங்க, என்னாச்சு? அதை அவர்கிட்டே கேளுங்க. இல்லைப்பா, பைக்கார இடிச்சிட்டான்ப்பா. அதனால கொஞ்சம் சின்ன காயப்பட்டுருச்சுப்பா. சின்ன காயம் தானே? ஆமாப்பா. சின்ன காயம் இல்ல, பெரிய காயம்தான். என்னது, பெரிய காயமா? ஒண்ணும் புரியலையே. என்னடா? வண்டிக்கார வந்து இடிச்சாலப்பா, நேர வந்து எனக்கு இங்கேயே வந்து இடிச்சிட்டாப்பா. அதுல எனக்கு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. இவருக்கு தான் சின்ன பிரச்சனை, எனக்கு தான் பெரிய பிரச்சனை. சரி, டாக்டர் என்னதான் சொன்னாங்க? ஏப்பா 6 மாசத்துக்கு எந்த வேலையுமே பார்க்க கூடாதுட்டாங்கப்பா. நரம்பு வெடிச்சிருச்சுப்பா. ஐயா. சரி, அப்ப வேலைக்கலாம்? 2 நாள்ல வலி குறைஞ்சுன்னு சொல்லிட்டாங்கப்பா. வேலைக்கெல்லாம் போக சொல்லிட்டாங்க. என்ன, என்னாலதான் ஒன்றும் பண்ண முடியாது. கலா, நீ ரொம்ப கஷ்டப்படுற. எங்கள் அம்மா நாளைக்கு வர சொல்கிறேன். ஏன்னா உனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் எங்கள் அம்மா இருந்துச்சுன்னா. எதுக்குங்க அத்தையெல்லாம் வர சொல்லிக்கிட்டு, உங்க வயசான நேரத்தில் அவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு? அதுக்கு தான் மாமா இருக்கார்ல, அவர் என்ன நல்லா பார்த்துக்குருவாரு. டேய் விடுற, நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிட மாட்டேனா? மருமக எனக்கு மக மாதிரி இல்லையா? சரி சரி, லேட் ஆயிடுச்சு, வாங்க டேப்லெட் போட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்கலாமா? அம்மா மைனை பார்த்து கொண்டு போப்பா. கூட டீ போட்டு விடுமா மைனுக்கு. மாமா, நாங்கள் டீ சாப்பிடுங்க. மையன் என்ன பண்றான்? அவர் டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்காரு. இப்போ உள்ள பசங்க எங்கே சொன்னா கேட்குறாங்க, பைக்கில் வேகமாக போடுறாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறேன். என்ன பண்ணுறது? என் பையனுக்கு நேரம் சரியில்லை, அதனால தான் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. எல்லாம் நேரம், இன்னும் 6 மாதத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாதான். அதான் நான் இருக்கேன்ல. என்னங்க, பார்த்து வேலை பாருங்க, நேரத்தோட மாத்திரையெல்லாம் ஒழுங்கு போடுங்க. என்னடா வேலை கிளம்பிட்டியா? ஆமாப்பா, வேலைக்கு போகணும்ல. வேலைக்கு போகணும், சம்பளத்தில் காசு கொடுத்துருவாங்கப்பா. ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போக வேண்டியதாடா. கெடுப்பா, வேலைக்கு கிளம்பிடுப்பா. கலாவோட மட்டும் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்குப்பா. கலாவை நான் பார்த்துக்கிறேன்டா, ஒத்தாசையா. நீ நல்லபடியாக போயிட்டு வா, பார்த்துக்கிற மாட்டேன் நானா? சரிப்பா, பார்த்துக்கங்க. போயிட்டு வா. பார்த்துக்கிட்டோம்.
மருமகளே, என்ன பண்ற? பார்த்தா தெரியல, வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்படியா வேலை பார்க்கறது? அப்புறம் எப்படி வேலை பார்க்குறது? நான் சொல்லித் தரவா? எப்படி சொல்லி தரீங்க? யார் நீங்க? மேடம், கொரியர் பார்சல் வந்திருக்கு மேடம். நான் எதுவும் கொரியர் சொல்லலையே. யாருக்கு? இங்கே முத்தையான்றது யாரு? நான் உங்களுக்காக பார்சல் வந்திருக்கு. என்ன பார்சல் வந்திருக்கு? இருங்க மேடம். ஆண்மை குறைவுக்கு மருந்து. நீ வத்து வெட்டுதானா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், போங்க. குடும்பமே மருந்து சாப்பிடுங்க போல இருக்கு. வயசாயிடுச்சுல்ல, அதான். போய் ப்ரெஷர் சுகர் மாத்திரை போட்டுட்டு மூடிட்டு போய் தூங்கு பே. என்ன பண்றது, என் தலை எழுத்து. வந்ததும் தெரியல, வாச்சதும் தெரியல, எல்லாம் என் நேரம்.